அனைவருக்கும் வணக்கம். நான் வெங்கடேஷ் ராம்ராஜ், காங்கிரஸ் கட்சியோட உறுப்பினர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோட போர் போயிட்டுருக்கு. கடந்த ஒரு வாரமாக போர் போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன சம்மரி. ஏன் இந்த போர் ஸ்டார்ட் ஆச்சு, இந்த போர்னால் என்ன மாதிரி பாதிப்புகள் உருவாயிருக்கு, இதில் சம்மந்தப்பட்ட நாடுகள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு, இதில் சம்மந்தப்படாத நாடுகள் எப்படிலாம் பாதிக்கப்படுது அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த போர் ஏன் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதை பின்னோக்கி போனோம். 1979 1979 போனோம். 1979 என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வளைகுடா பகுதியில் இருக்கிற எல்லா நாடுகளும் பார்த்திங்கன்னா இஸ்லாமிக் மன்னர் ஆட்சி தான் நடக்கும். இப்போ கூட பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா இருக்கட்டும், கத்தாராக இருக்கட்டும், ஐக்கிய அரபு அமீரகமாக இருக்கட்டும், யெமனாக இருக்கட்டும், ஒமனாக இருக்கட்டும், இல்லை குவைட்டாக இருக்கட்டும், இந்த எல்லா நாடுகளையும் பார்த்திங்கன்னா மன்னர் ஆட்சி நடந்துகிட்ருக்கு. இதே மாதிரி ஈரான்லேயும் மன்னர் ஆட்சி நடந்துகிட்டு இருந்தது. அப்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1979 ஒரு பெரிய புரட்சி அங்கே வந்தது. அப்போ இதுக்கு முன்னாடி அந்த அயத்தோலா கொமேனி அப்படின்னு சொல்லி அதிபர் இருந்தார் இல்லையா, அவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் கொமேனி அப்படின்னு இருந்தார். அவர் அந்த டைமில் புரட்சி வெடித்து அங்கே ஜனநாயகம் வந்துச்சு. ஜனநாயகம் வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற மத குருக்கள் தான் நாட்டோட தலைவராக இருப்பாங்க அப்படின்ற ஒரு ஆட்சி முறையை கொண்டு வந்தாங்க. இப்போது இதனால் என்ன பாதிப்பு உருவாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி அந்த மன்னர் ஆட்சி இருக்கும்போது அமெரிக்கா கூட அவங்க நல்ல ஒரு இதில் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. இருக்கும்போது அங்கே பார்த்திங்கன்னா அங்கே இருக்க கலாச்சாரம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கலாச்சாரம், மேற்கிய கலாச்சாரம் அதிகமாக பரவலாக இருந்தது. ஆனால் இந்த கொமேனியோட ஆட்சி வந்ததுக்கப்புறம் அந்த கலாச்சாரம், இந்த மேற்கிய கலாச்சாரம் மாறி இஸ்லாமிக் ரிக்ரெசிவ் ப்ராக்டிஸ் வர ஆரம்பிச்சது. அதாவது பெண்கள் பார்த்திங்கன்னா முழுசாக பர்தா அணியணும், யாருமே அரைக்குறைவான ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இதை என்னது அந்த ஆட்சியாளர்கள் அந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மற்ற வளைகுடா பகுதியில் இருக்கிற நாடுகள் அவங்க இன்னமும் மன்னராட்சி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஈரானில் மன்னராட்சியை ஒழித்த மாதிரி நம்மளையும் மன்னராட்சியை ஒழிச்சிட்டாங்கன்னா அப்போ நம்ம எங்கே போவோம்? அப்போது ஒன்று நம்ம பவர் இல்லாமல் செயலிழந்துடும், இல்லைனா மன்னராட்சியை அழிக்கணுன்றதுனால மன்னர்களும் மன்னர் குடும்பத்தையும் அழிச்சிடுவாங்கன்ற ஒரு பயம் உண்டாயிடுச்சு. ஸோ இது ஒரு பக்கம் இந்த ஈரான் மற்றும் இந்த வளைகுடா நாடுகளுக்குள் நடுவில் ஒரு பெரிய ஒரு கசப்பான ஒரு உறவு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறுபாடுகள் என்ன இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வளைகுடாவில் இருக்கிற மற்ற நாடுகள்லாம் அரபிக் நாடுகள், அரபிக்னா அரபு பேசுகிற நாடுகள். ஈரான் பார்த்திங்கன்னா பர்ஷிய மொழி பேசுகிற நாடு. அப்போ இதுலேயும் ஒரு வேறுபாடு இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான மதத்தில் என்ன வேறுபாடுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாம் சுன்னி முஸ்லீம், இவங்க மட்டும் ஷியா முஸ்லீம். ஷியா முஸ்லீமும் சுன்னி முஸ்லீமும் பார்த்திங்கன்னா 2 மதத்துக்குள்ளேயே 2 வேறுபாடுகள் இருக்குது. அப்போ இந்த ஐடியாலஜிக்கல் சிஸ்டம், இந்த கொள்கைகள் இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்து வர்றது கிடையாது. அப்போது இந்த வளைகுடாவில் இருக்கிற நாடுகள் ஈரானை டைரெக்டாக எதிர்க்கணும்னா எதிர்க்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஈரான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நாடு, மிலிட்ரி ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்கள்ட்ட ஆர்ம்ஸ், அம்யூனிஷன்ஸு, குண்டு, மிசைலு, த்ரோன் எல்லாம் அதிகமாக இருக்குது. மிலிட்ரியில் மிலிட்ரி சோல்ஜர்ஸே பார்த்திங்கன்னா 6 லட்சத்துக்கு மேலே அவங்க சோல்ஜர்ஸ் வச்சுருக்காங்க. அப்போது இந்த சின்ன நாடுகள் டைரெக்டாக ஈரானை எதிர்க்கணும்னா முடியாது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்காவோட இதை ஹெல்ப் எடுத்துக்கிட்டு அமெரிக்காவை வச்சு தான் இவங்களை நம்ம நம்மளை தற்காத்துக்க முடியும். நம்ம ஈரான் அடிக்கணும்னு சொன்னால் அமெரிக்காவை வச்சு தான் நம்ம ஈரான் அடிக்க முடியும் அப்படின்ற நிலைப்பாட்டில் இந்த வளைகுடாவில் இருக்கிற நாடுகள் அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஏன் ஈரானை தொடர்ந்து தாக்குதல் பண்ணணும்னு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கு நடுவில் பல வருடங்களாக போராட்டம் போயிட்டுருக்கு. அப்போது இஸ்ரேலுக்கு எதிராக சண்டை போடுற ஹமாஸ், அந்த காசான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பகுதியில் இருக்கிற ஹமாஸ் என்ற போராளிகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெஸ்புல்லா அப்படின்னு சொல்லிட்டு கிளர்ச்சியாளர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹமாஸு, ஹெஸ்புல்லா, ஹுத்தீஸ் அப்படின்னு சொல்லிட்டு துருக்கியில் இருக்கிற அவங்களும் பார்த்திங்கன்னா போராளிகள். இவங்க எல்லாருமே தொடர்ந்து இஸ்ரேல் கூட சண்டை போட்டுனே இருக்காங்க. இந்த சண்டைக்கு பார்த்திங்கன்னா ஈரான் இந்த 3 போராளி குரூப்புக்கும் இது ஃபண்டிங் பண்ணுறதா இருந்தாலும் ஆர்ம்ஸு, அம்யூனிஷன், வெப்பன்ஸு இதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஈரான் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. அப்போது ஈரான் பகையை இஸ்ரேல் கூட இப்படி தான் சம்பாதிக்கிறது. அது இல்லாமல் இஸ்ரேல் என்ன நினைக்குதுன்னா, ஈரான் அணு ஆயுதம் உற்பத்தி பண்ணுறாங்க, ஒரே ஒரு நியூக்ளியர் பாம் அவங்க தயாரிச்சுட்டா கூட அந்த ஒரு நியூக்ளியர் பாம் ஒரு மொத்த இஸ்ரேலை அழிக்கிறதுக்கு ஒரு நியூக்ளியர் பாம் போதும். அப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80லேருந்தே இஸ்ரேல் என்ன சொல்லிட்டு வருதுன்னா, ஈரான் நியூக்ளியர் பாம் தயாரிக்க போகிறாங்க, தயாரிச்சுட்டு இருக்காங்க.
இது வந்து நம்ம வந்து அனுமதிக்கக்கூடாது, தொடர்ந்து இவங்க வந்து ஈரானை வந்து ஒரு ஒரு கரம் வச்சு அவங்கள தாக்குதல் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்குது. அமெரிக்காவுக்கு என்ன பகை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்தியாவும் சைனாவையும் வந்து வந்து என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் வந்து கச்சா எண்ணெய் வந்து ஈரான்கிட்ட வாங்கக்கூடாது, ஈரான் மேலே வந்து வர்த்தக தடையை வந்து ஏற்கனவே வந்து அமெரிக்கா போட்டிருந்தாங்க. நிறையா நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் வந்து அவங்க கூட வந்து வர்த்தகம் பண்ணுறதை ஈரான் கூட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போ இந்தியா கூட பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 10% கச்சா எண்ணெய் வந்து நம்ம வந்து ஈரான்லேருந்து வாங்கிட்டு வந்தோம், 40% கச்சா எண்ணெய் வந்து நம்ம ரஷ்யாவிலேருந்து வாங்கிட்டு வந்தோம். அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து கச்சா எண்ணெய் வந்து நம்ம இவங்கள்ட்டேருந்து ஈரான்லேருந்து வாங்குறதை நிறுத்திட்டோம். ஏன்னா அமெரிக்கா நமக்கு வந்து கொடுத்த அழுத்தத்தில் நம்ம நிறுத்திட்டோம். ஆனால் வந்து சைனாக்கும் அதே அழுத்தத்தை கொடுக்கும்போது சைனா வந்து நிறுத்த மாட்டுறாங்க. அதிகபட்சம் கச்சா எண்ணெய் பார்த்தீங்கன்னா உலகத்தில் பயன்படுத்துறது யாருன்னா சைனா. அப்போ சைனா வந்து அந்த பகுதியில் இருந்து எந்த கப்பலும் வந்து நகரக்கூடாது. அப்படி வந்து அந்த கப்பல் வந்து அங்கேருந்து போனாங்க அப்படின்னு சொன்னால்